வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய விதை, ஆனால் அதில் மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் மிகப்பெரியவை. நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி பூசணி விதையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான ஜிங்க் கிடைக்கும், நல்ல புரதம் கிடைக்கும், தூக்கம் மேம்படும், இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். ஆண்களுடைய புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு அது பயன்படும். உடலில் டெஸ்டோஸ்டான் உருவாகிறதுக்கு தேவையான சத்துக்களையும் அது கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இது என்னெல்லாம் உடலில் செய்யுது, இது எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பூசணி விதையை இங்கிலீஷில் பம்ப்கின் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இது உலகம் முழுவதுமே ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இதில் அதிக அளவில் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், ஜிங்க், மெக்னீஷியம், அயன், காப்பர், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஊட்டச்சத்து உடலில் பல்வேறு செயல்பாடுகளையும் செய்கிறதுக்கும் இது பயன்படுது. ஏன் நம்ம உடலுக்கு ஜிங்க் ரொம்பவே முக்கியம்? இந்த பூசணி விதையில் ஜிங்க் இருக்குதுங்க. இந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அப்போ கீழே விழுகிறோம், காலில் அடிப்படுது, ஸோ அந்த மாதிரி காயம் ஏற்படுறத வேகமாகவே ஆற்றுறதுக்கு ஜிங்க் பயன்படுது. நம்மளுடைய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு ஜிங்க் பயன்படுது. நம்மளுடைய தோல் ஆரோக்கியத்திற்கு ஜிங்க் பயன்படுது. முக்கியமாக இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு ஜிங்க் பயன்படுதுங்க. ஆண்களுக்கு ஜிங்க் குறைஞ்சிச்சுன்னா அந்த டெஸ்ட்ரோஸ்டான் அளவு குறைய ஆரம்பிக்கும். அது ஆண்களுக்கான அந்த ஆண்மை பவர் குறையிறதுக்கு காரணமே ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்து குறையிறதுனால தான் அவங்களுக்கு அந்த குறைபாடு ஏற்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஜிங்க் குறைபாடு ஏற்படுது. இதனால் அவங்க ஒரு லைஃப் வாழவே முடியாமல் போயிடுது. ஸோ அவங்க ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ளே போகணும்னா அவங்க உடலுக்கு கண்டிப்பாக ஜிங்க் அப்படிங்கிற ஒரு சத்து வேணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்கும். அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அதனால் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு சத்து ரொம்பவுமே முக்கியமானது. ஜிங்க் அதிகமாக சாப்பிட்டா டெஸ்டோஸ்டரோன் அளவும் அதிகமாக அதிகரிக்கக்கூடும். அதுதான் நம்ம பூசணி விதையில் இருக்குது. அதனால தான் பூசணி விதைகளை நம்ம சாப்பிட சொல்கிறோம். அடுத்து பூசணி விதையில் ஜிங்க்கு, மெக்னீஷியம், நல்ல கொழுப்பு இது மூணுமே நிறைஞ்சிருக்கு. இது மூணுமே ஒவ்வொருத்தவங்களுடைய உடலுக்கு ஹார்மோன்களை உருவாக்குறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தாங்க. ஸோ இது மூணுமே பூசணி விதையில் இருக்கிறதுனால இயற்கையாகவே ஆண்களுக்கு தேவையான அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது பயன்படுது. அதனால தான் ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவரை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆண்மை பவர் மட்டும் இல்லைங்க, சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த தூக்கமின்மை பிரச்சனையை போக்குறதுக்குமே பூசணி விதைகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஆண்களுக்கு இந்த ஆண்மை பவர் குறையுதுங்க. இது குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த விதைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்ன காரணங்களால் இது ஏற்படுதுன்னா, தூக்கமின்மை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையினால், அடுத்து உடற்பயிற்சி செய்யாத ஒரு உடல், கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். உடல் எடை அதிகமாக இருந்தாலும் டெஸ்ட்ரோஸ்டான் பாதிக்கப்படும். ஸோ அளவு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் உங்கள் உடலில். அடுத்து மன அழுத்தங்க, டிப்ரெஷன். இப்போ இருக்கிற எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மன அழுத்தம். ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நீங்கள் குறைச்சிருங்க. ஸோ மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்யலாம். அடுத்து புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது இது எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சிக்கிறணும். சிலருக்கு வயது காரணங்களால் இந்த டெஸ்ட்ரோஸ்டான் அளவு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதாங்க காரணம். இந்த காரணத்தை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு பூசணி விதைகளை தொடர்ந்து உட்கொள்ளுங்க. நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆண்களுடைய புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு எப்படி இந்த விதைகள் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். 40 வயதுக்கு பிறகு பலருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா புரோஸ்டேட் பெரியாகிறது. இது ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை.
இதனால் அடிக்கடி சிறுநீர் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இரவில் பல முறை எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். முழுமையாக சிறுநீர் போகாத மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு அடிக்கடி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பூசணி விதைகள் எடுக்க எடுக்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பூசணி விதைகளில் அந்த புரோஸ்டேட்டுக்கு தேவையான, அதாவது உங்களுடைய சிறுநீர் பைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கிறதுனால உங்களுடைய சிறுநீர் பையை வலுவாக்குறதுக்கு அது பயன்படுது. ஸோ சிறுநீர் பை நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. இது நீங்கள் உங்கள் உணவு முறையில் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தால் உங்களுடைய மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இந்த பூசணி விதைகள் என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில் மெக்னீஷியம், ஹெல்த்தி ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள் இது இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. ஸோ நல்ல கொழுப்பு இதயத்திற்கு மிகவும் முக்கியமாக வேணும். அதே மாதிரி அந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தூக்கத்துக்கு இது பயன்படுது. பூசணி விதையில் மெக்னீஷியம், ட்ரைப்டோபன் சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்குது. இது ரெண்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையை சாப்பிட்ட உடனே அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக பூசணி விதைகள் இருக்குது. பூசணி விதையில் நார்ச்சத்து, புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதா இது குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் மருந்தை நிப்பாட்டிட்டு இதை எடுக்க சொல்லலை. மருந்து ஒரு புறம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு உணவையும் ஒரு ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைம் எடுத்துக்கிறலாம். அடுத்த நன்மை என்னென்னா, எடையை குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில் அதிக அளவில் நார்ச்சத்து, புரோட்டீன் இருக்கிறதுனால இது வயிறு நிறைந்த ஒரு உணவை கொடுக்கும். அடிக்கடி பசி வராமல் இருக்கிறதுக்கு பயன்படும். ஸோ ஆரோக்கியமான சிற்றுண்டியாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதாவது ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கலோரி கூடி அதிக உடல் எடையை கொடுத்துரும். அளவாக சாப்பிட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். அடுத்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். பூசணி விதையில் அயன், மெக்னீஷியம், புரோட்டீன், நல்ல கொழுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்களுடைய பொதுவான ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 கிராம் எடுத்துக்கிறணுங்க. அதாவது ஒரு சிறிய கைப்பிடி அளவுக்கு நம்ம பூசணி விதைகளை எடுத்து உட்கொள்ளணும். சாப்பிடும் முறை என்னென்னா, லேசாக வறுத்து தான் சாப்பிடணும். அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லா இடங்கள்லையுமே பூசணி விதைகள் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன், அமேசான், ஃப்ளிப்கார்ட், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நீங்கள் வாங்கி லைட்டாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துட்டு நீங்கள் வறுக்கிறாந்தா வறுக்கலாம். இல்லை வெறுமனவே வறுத்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வறுத்து நீங்கள் ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைம் சாப்பிட்லாம். அடுத்தது சாலடு, ஓட்ஸு, ஸ்மூத்தி, தயிரில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை நேரடியாகவே வெறுமனவே பூசணி விதைகளை வறுத்ததை வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். ஆனால் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானது. பூசணி விதைகளை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் இல்லைனா தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது விதைகள் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து கிட்னி நோயாளிகள் பூசணி விதைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பூசணி விதைகளை அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்பசம், வாய்வு, வயிற்றுப்போக்கு இதெல்லாமே ஏற்படும். ஸோ அதனால் அளவாக எடுத்துக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அளவோடு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு சாப்பிடுங்க. பூசணி விதை அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவு, ஆரோக்கியமான உணவு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.